எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு சென்செக்ஸ். நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. பிராட் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 to 3.5% இறங்கியிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டாரிஃப் பிளான் தான். அவர் வந்து 25% போட்டிருக்காரு அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் டு கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா என்று எப்பயுமே வந்து ஒரு இம்போர்ட்டிங் நேஷன் தான், அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட்டிங் நேஷன் கிடையாது. ஸோ இந்த நியூஸ்னால பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்டரை பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, கேபிட்டல் கூட்ஸு, அப்புறம் ஐடி ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸு. ஸோ இந்த செக்டர்ஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. எந்த செக்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அடி வாங்கலன்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரு, எஜுகேஷன் செக்டரு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட், இந்த செக்டர்ஸ்லாம் வந்து அடி வாங்கலை. என் கணிப்பு என்னன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் இன்னும் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்குறதுக்கு கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 12 to 30% தான் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு கரெக்ஷனுக்குன்னா 20% கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் போய்க்கலாம். அது ஒரு ஜென்ரல் ஒரு அசம்ஷன் தான். பட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இறங்காது. மேபி இந்த ஃபார்மா, எஜுகேஷன், ரெஸ்டாரண்ட், ஃபுட்டுலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் பிளான்ஸ், ட்ரேட் வார்னால இந்த செக்டர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இறங்காது. கரெக்டானாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு என்னோட கணிப்பு. எஸ்பெஷலி மீடியா செக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35% கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நினச்சா கூட வாங்கலாம். அது அந்த மீடியா செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.